பொதுப்படையாக நான் வந்து என் கிராமத்தில் பிறந்தவன். வேலாயுதம்பாளையம்ன்ற ஒரு கரூரில் ஒரு கிராமம். கொஞ்சம் தைரியமான சூழ்நிலையில் வளர்ந்தவன். இந்த நிலையில் எனக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்போ சீட் கிடைக்கிது. ஸோ நாங்கள் வந்து நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி எங்களோட சீனியர்ஸை வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு சீனியர்கிட்டையும் ஒரு 2 நாள் போயிட்டு வருவோம். அப்போது நான் கராத்தே, நானும் சுரேஷ் 2 பேரும் கராத்தே இது பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு ரேகிங் வந்து இது பெஞ்ச் உடைக்கிறது. திருமலையை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் மறந்துட்டேன். எங்களுக்கு வந்து அந்த ரேகிங் டயத்தில் என்ட்ரு பண்ணோம். காலேஜில் என்ட்ரு பண்ணி வந்து அட்மிஷன்லாம் போட்டு வந்து 2 நாள் ஆச்சு. நாங்கள் ரூமில் வந்து எல்லாம் அசம்பிள் ஆகிறோம். நான், திருமலை, சோமு, சொக்கு 4 பேர் தான் வந்து ரூம்மேட்டு. நாங்கள் எல்லாம் அசம்பிள் ஆன பிறகு எங்கள் ரூமுக்கு வந்து ஒரு சீனியர் வந்தார். வந்துட்டு, டே நீங்கள் யார் எல்லாம் என்னென்ன ஊர் திருமலை வந்து கரூர்னாரு. சரின்னு எல்லாத்தையும் இந்த உன்னோட சர்டிஃபிகேட்லாம் இன்னும் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தாரு. திருமலைகிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது. தண்டால் வந்து 1000 டைம்ஸ் அப்படின்னு போட்டுருந்தது. உடனே என்னடா போடியெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்க, இது மாதிரிலாம் வந்து ஃப்ராடு தரம் பண்ணாத அப்படின்னாரு. திருமலை கோவம் வந்துச்சு. இல்லை சார், இது உண்மையான சர்டிஃபிகேட். என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு சீனியர் சொல்கிறேன், என்னையும் வந்து மதிக்க மாட்டேங்கிறேன். இது வந்து போலியாக வச்சுட்டு நீ என்ன ஃப்ராட் பண்ணிட்டு இருக்க. இல்லை சார், இது உண்மையானது. சரி, இப்பயே வந்து செய்ய உன்னால் முடியுமா? திருமலை, நான் செய்கிறேன் சார். யூ பிலீவ் மீ ஆர் நாட், 100 1000 தண்டா அந்த டயத்தில் கரெக்டாக வந்து போட்டு காமிச்சாரு. அந்த சீனியர் வந்து அப்படியே அரண்டு போயிட்டார். இந்த நியூஸ் வந்து இந்த 4 எங்க ரூம்ல நடந்த நிகழ்ச்சி வந்து மறுநாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. 1000 தண்டால் போட்ட திருமலை அப்படின்னு மறுநாள் இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் எல்லாருக்கும் ஒரே மரியாதை திருமலைக்கு. இதனாலேயே எங்களை வந்து ரொம்ப மரியாதையாக எங்க ரூம்மேட்ஸாக வச்சிருந்தாரு. நன்றி. ஸோ அந்த மாதிரி நாட்களில் ரேகிங்க்கு இப்போ பைலர் நம்ம உங்கள் அண்ணா செட்டு, உங்கள் பிரதரோட செட்டு பிளாக் செப்டம்பர் அவங்க நமக்கு பைலர் செட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் செட்டு நவனியன் செட்டு. அவங்களே சண்டை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? 3rd இயருக்கும் ஃபைனலுக்கும் சண்டை. இதில் நம்ம என்ன நாங்கள் போய் இதை பழியாட வர்றோம். அவங்க சண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் 4 பேர் ரூம்மேட்ஸு. நம்ம நீங்களும் அங்கே வெளியே போயிட்டு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 4 பேர் அங்கே கணக்கு வந்து சொந்தக்காரர் விட்டு போயிட்டாப்புல. சோமும் கணக்கு நான் 4 பேர் 3 பேரும் தேட்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு இருந்தோம். வளையாவதி குறிப்பு எங்களுக்கு இது கொடுத்தது. அங்கே 3rd இயர் குறிப்பு எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தது. வெளியில் வந்துருந்தப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட அது இன்ஜினியரிங் கிடச்சா எனக்கு இது மொட்டை போட்டுக்கிட்டு தான் வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அப்போ நல்லா உடம்பு பேர நல்லா கராத்தேனால நல்லா செம்மில் ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இதாக இருக்கேன். எனக்கு பிடிக்கல. இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. எங்கள் வெளியில் கேட்லேருந்து வெளியில் வரப்போ 2 பேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன விட்டுட்டாங்க, நீ போட எவனா சரி வந்து தட்டி விட்டானுங்க. சரி, வெளியில் வந்தோடனே ஹலோ சரி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பினா என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் வந்து நான் இப்போ இந்த கராத்தே மாஸ்டர் ஒருத்தர்கிட்ட வசந்தோட சார் இவர் ஒருத்தர் இருந்தார். அவர் ரூம் தங்கியிருப்பேன். வெளியில் அதாவது கலைஞர்லாம் தங்கியிருந்த ரூமு. இவங்க நம்ம அதாவது இதுக்கு என்னென்னா, நம்ம யூனிவர்சிட்டிக்கு ஒரு இது என்னன்னா, இங்கே இருக்கிற பொலிட்டிஷியன் அத்தனை பேருமே அங்கேருந்து வந்தீங்க தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சொன்னீங்களே, அந்த நம்ம பெஞ்சை பற்றி ஒரு சொன்னார். நம்ம உட்காந்து அந்த பெஞ்சை பற்றி அது வந்து இவங்க இப்போ முதல்ல வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்க, அந்த முனிவர்கள்லாம் உட்காந்து பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவனா இப்போ வந்து எல்லா பெரிய மனுஷங்களும் உட்காந்து பெஞ்சு அங்கே தான் எல்லாருமே ஆல் தமிழ்நாடு பார்த்தா அங்கே இருந்தோம். ஸோ அந்த இதுலேருந்து நான் போய் அங்கே மாஸ்டர் கூட்டிகிட்டு வரேன். வெளியில் விட்டு நைட்டு 12 மணி அதுக்கெல்லாம் தெரியும். 12 மணிக்கு சோமோ வந்து அங்கே கட்டி போட்டு வச்சுட்டாங்க. எங்கள் சீனியர்லாம் சோமோ பிடிச்சி இதில் கட்டி போட்டு வச்சுட்டாங்க ரேக்கிங்கு. ராஜசேகரா இப்போ செக்ரட்டரி, ஏன் ஜனங்க ராஜசேகர் தானே, ராஜசேகரே வெளியில் பண்ணிட்டாப்ப. ஸோ ராஜசேகர் நாங்களாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. எங்கள் இதில் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ரமணா தெரியுமா உங்களுக்கு? ராஜசேகரை நாங்கள் பிடிச்சி வச்ச பிற்பாடு சோமு வந்து அங்கேருந்து ரிலீஸ் பண்ண பிற்பாடு ராஜசேகர் வெளியில் விட்டோம். இல்லையா இங்கே சீங்க வரலையே, நாங்கள் தானே போய் மாட்டினோம். இந்த பக்கம் இதை போய் விசிக்கிட்டோம். அப்புறம் என்ன சரி உடனே என்னாச்சு,
இப்போ ஃபைனல் இயர் மிரட்டலாம் நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அப்படின்ற ஒரு போட்டி. அப்போ தான் வந்து என்ன வந்து ஒருத்தர் இந்த தண்டால் போட சொன்னது இந்த இதெல்லாம் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கராத்தக்காரர் ஒருத்தருக்கான எனக்கு ஆக்சுவலாகவே எனக்கும் சுரேஷுக்கும் வந்து என்ன 2 பேருக்கும் வந்து நேராக 2 பேரும் ஸ்பேரிங் பண்ணிக்கணும். வாங்கடா 2 பேர் வாங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேர் ஸ்பேரிங். வேற எங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த தத்தி போடுறது, இந்த நீச்சல் அடிக்கிறது இதெல்லாம் விட மாட்டானுங்க. நீச்சல் அதான் 1000 பாட்டு நீச்சல் அடிக்கணுமே. 1000 நிலவேவா, 1000 நிலவேவா, 2000 நிலவேவா, 3000 நிலவேவா, 4000 நிலவேவா, 1000 வரைக்கும் சொல்லுடா. எங்களுக்கு அந்த மாதிரி என்ன இதெல்லாம் இல்லை. வா அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு போய் சேர் உடைக்க சொல்லுவாங்க. எவனா அப்போ தான் கட்ட சேர் தானே உடச்சி வச்சுட்டு வந்து அடுத்து பக்கத்து அந்த சேர்காரன் வந்து அப்பா போயா சேர் உடச்சிட்டு எதுதான் வைங்க உட்காரன்னு சொல்லிட்டு போட்டுவானுங்களாட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இதுதான் இப்படி இதை இருந்ததுனால அந்த சர்க்கிளே வந்து இருந்தால் இந்த மாதிரி இந்த இதில் அவங்களுக்கு நமக்கு சேர்ந்தது. மறுபடியும் ஒரு தடவை நேராகவே போய் பேசிட்டோம். இந்த மாதிரி வேணாங்க, பிரச்சனை வேணாம், நீங்கள் பிரச்சனை பண்ண மாதிரி நீங்கள் ஃபைனல் இயர் போக போகிறீங்க. நான் ஃபஸ்ட் இயர் நான் முதல்ல ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்தவன். தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை பண்ணிட்டோம்னாக்கா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேணா வெளியில் போட பார்த்தலாம். இப்படியே போய் நேராக போய் ஒரு நின்று சண்டை போட்டேன். ஸோ அதனால் எங்களை விட்டுட்டாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த பிற்பாடு எதுக்காக நான் ஆடை வாங்கி விட்டேன்னு சொல்கிறதுக்காக வர அதாவது இல்லை ரீசன் சொல்கிறேன். முதல்ல நம்ம கூட எல்லாமே இவங்க இந்த அதான் அங்கே முதல்ல மாட்டுக்கறி கொடுத்துருந்தானுங்க. ஆக்சுவலாக மாட்டுக்கறி ஒரு நாள் நான் செக்ரட்டரியாக இருந்தப்போ ஜனகரவிங்களா அவங்களாம் செக்ரட்டரியாக இருக்கேன், நான் செக்ரட்டரியாக இருக்கேன். ஆட்டுக்கறி மாட்டு அங்கேருந்து ஒரே ஒரு ஆடு மட்டும் கொண்டு வந்து ஒழிப்பானுங்க. எங்கே நம்ம 2 வயசுல வந்து ஒழிப்பாங்க. அப்போ வந்து நம்ம 4 பேர் அது கணக்கு சொக்கு இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முறை போய் பார்த்தப்போ பின்னாடி பக்கம் கேட்டு வழியா இது வந்துட்டு இருக்கு, கறி வந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த கறியப்பா பின்னாடி கொண்டு வரீங்க, இங்கே வந்து ஒழிச்சு கொடுன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, நீங்கள் 300 கிலோ கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கத்து கொண்டு வந்து விளக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆட்டு கறியை தூக்கி இப்படி தூக்கி பிடிச்சிட்டேன். தூக்கி பிடிச்சா என் தலைக்கு மேலே உயரமாக இருக்குது, இவ்வளோ தூக்கி உயரமாக இருக்குது மாட்டுக்கறி. அப்போ ஸோ அப்போ மாட்டுக்கறி அது இல்லாமல் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, வேலை ஓதியாக இருக்காத இதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அப்போ ஆட்டு கொண்டு இங்கே வேத ஊதி அறுத்து கொடுக்க போனால் அறுக்க மாட்டோம் அப்படின்ட்டானுங்க. அப்புறம் தொட்டி பார்த்தப்போ இது இந்த பிரச்சனை. பாத்தியா கொடுத்து அறுக்கணுன்ட்டாங்க. ஸோ அப்புறம் கொண்டு கொடுத்தோன்னா இவங்க தரமாட்டின்னாங்களா. அப்போ பிரச்சனை நடந்ததில்லை. என்னை ஒரு தடவை பிடிச்சிட்டு வரதுக்கு அவங்க ஆள் அனுப்பி நாங்களாம் சேர்ந்து அவங்கள பிடிச்சி வச்சு கட்டி எத்தனையோ பிரச்சனைங்க. இத்தனை பிரச்சனைகளையும் வந்து இனிமேல் அவங்க கறி அவன் தரமாட்டேன்ட்டானுங்க. அந்த மாதிரி ஆட்டுக்கறி அளந்து பார்க்குறாருன்னு சொல்லி கறி தரமாட்டேங்கிறான்னு மெஸ்ஸுக்கு. இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ செக்ரட்டரிலாம் நல்லா ஹெல்ப்பாக இருந்தாங்க. அந்த இருந்த செக்ரட்டரிஸ் எல்லாமே நீ என்ன செய்யறியோ அது சரியா இருக்கும் திரும்ப, எந்த டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும் சரியா செய்யணும் படம். நான் போய் என்ன பண்ணேன், ஒரு 10-20 ரூபா பணம் வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து வச்சு ஆடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அங்கே வளர்த்து எல்லாத்தையும் அந்த கறி கொடுத்தது அவ்வளவு கதைங்க. அநியாயத்துக்கு படிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கோழிக்கறி வாங்கி இந்த பிஸ்ஸு 17 ரூபா. இப்போலாம் இந்த மாதிரி ரேட்டு முதல்ல 27 ரூபா இந்த மாதிரி ரேட்லாம் இது பண்ணி ரேட். ஆனால் அதில் வந்து ரொம்ப டெக்னிக்காக கையாண்டது வந்து சோமு தான். சோமு வந்து ஆக்சுவலாக 4 கோல்டு மெடல் வாங்கினா இதுக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுத்துருக்கலாங்க. எந்த எல்லா மெஸ்லையும் டெய்லி ரேட் 13 ரூபா 14 ரூபா வந்துட்டு இருக்கு. நம்ம மெஸ்ஸில் 4 ரூபா 7 ரூபா வருது. டீன் கூப்பிட்டு எங்களை ஒரு தடவை சொல்கிறாரு, நீங்கள் எல்லா மெஸ்ஸையும் போய் பார்த்துங்களேன். டீன் எங்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லா மெஸ்ஸையும் போய் பார்த்துங்க திரும்ப சார், எல்லாத்தையும் பொழப்ப கெட்டு போயிடும் சார். சோமு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருவோம். என்னன்னா இந்த புல்சை, கட்லெட்டு, என்னென்னமோ சமாச்சாரம் சார், எல்லா இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு வச்சு எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்து டெய்லி ரேட்டை குறைச்சிட்டப்ப. அந்த டெய்லி ரேட்டை குறைச்சதுனால தான் நமக்கு அந்த அளவுக்கு நேம் வந்தது. அதே மாதிரி நம்ம காலத்தில் வந்து அந்த ஒரு சிலை ஒன்று நிறுவனமே, காவிரி தாய் சிலை சனகர் தெரியுதா? அது வந்து காலத்தில் மறக்க முடியாத சிலை. இப்போ போனாலும் நம்ம போய் பார்க்கலாம், யாராலையும் அதை செய்ய முடியாத ஒரு இருக்குது. அது மாதிரி நிறைய இதை செஞ்சோம். அதை உண்மையிலே அந்த நாட்டில் மறக்கவும் முடியல. எப்படி இந்த இது ஓடுச்சுன்னு தெரியல. அவ்வளோ நல்ல நல்லா செஞ்சேன். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அன்னை நிலையில் அந்த அளவுக்கு செஞ்சோம், எந்த இதுவுமே இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு நான் வெளியில் போன ஒருபாடு பொது வாழ்வில் ஈடுபடுறதுக்கு இன்னொரு காரணம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஏன்னா நம்ம ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறேங்க. அது இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஸ்கூல் ஒன்று டெஃபன் ஃப்ரீ ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். டாக்டர் கலைஞர் காதுகளை சிறப்பு நடத்திட்டு இருக்கேன். அது ஃப்ரீ ஸ்கூலு. அது இல்லாத பிஸ்னஸ் பிஜிஎஸ்ல இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் எம்ஏ இது முடிச்சுட்டு நான் இப்போ கான்வெகேஷன் இன்னைக்கு அவங்க மேரேஜ், லவ் மேரேஜ், கான்வெகேஷன் இன்னைக்கு மேரேஜ். ஸோ அதனால என்னாச்சு, பையன் 2 பேருமே சீனியர். பொண்ணு இப்போ பிஇ முடிச்சுட்டு இப்போ ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா. இப்போ பையன் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன், ஏரோநாட்டிக்கல் முடிச்சு எம்பிஏ பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கிளஸ்டரு, பயாஸ்பிரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய யூனிட் போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்.
இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஏன்னா நமக்கு வந்து பேசிக்கா எதையுமே பேஸ் பண்ணுவோன்ற ஒரு இதை கொடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அன்னைக்கு நான் வெளியில போனதுக்கு வெறும் வேட்டை சுட்டியோட வெளியில போனவன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கேன். நான் சம்பாரிச்சது புரியுமா? இதுக்கு எனக்கு துணி உங்களால நாங்க வேட்டி செட்டெல்லாம் இழந்துட்டோம். இல்ல இல்ல அந்த துணிவு வேணுங்கிறேன். அதாவது எதை எடுத்தாலும் இல்ல பேண்ட் போட்டிருக்கோன்னு அதை சரி. அந்த துணிவை கொடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதை கொடுத்தது என்னோட நண்பர்கள். இதுவரை நான் வந்து எந்த ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்டது இல்லைன்னா என் நண்பர்கள் எத்தனை வீட்லையும் சாப்பிட்ருக்கேன். எல்லா ஈவன் ரமணா வீடு முதல் கொண்டு அத்தனை வீட்டுக்கும் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா வேற யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட நண்பர்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நண்பர்கள் தான். வேற யாரு இப்போ யார் வருதோ அவங்க இதுதான் இது பண்ணுவேன். அதுதான் என்னோட லைஃப். இனியும் அதே மாதிரி தான் இருப்பேன். இனி ஜெயிக்கிறதும் அதே அண்ணாமலை யூனிவர்சிட்டி இதுலேயே ஜெயிச்சு பார்க்கணும். வெல்கம் டு அனைவருக்கும் நன்றி.